ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். அதையும் நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1/2 கப் அளவு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இது கொதிக்கும் போதே நான் கொஞ்சமாக இடித்து வச்சுருக்க ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக வடிகட்டி நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வெண்ணெய் புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும் போதே ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நமக்கு கட்டி ஆகாது. இது சேர்த்த உடனே நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போவே நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டை விட நல்லாவே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம மிதமான சூட்டில் 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது நல்லா கட்டியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து மறுபடியும் நல்லா கட்டி ஆகிடும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அரிசியோட இந்த வெள்ளைப்பாகு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதோட சென்டரில் நான் கொஞ்சமாக துருவின தேங்காய் வச்சுக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இந்த தேங்காய் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்ணெய் புட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை சமப்படுத்தி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம சமப்படுத்தி வச்சிடலாம். இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஓரங்களை மட்டும் நம்ம எடுத்து விட்டாலே போதும், நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான வெண்ணெய் புட்டு நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு இந்த ஆரோக்கியமான ரெசிபியை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.